சரிதான் இந்த வாழ்க்கையில் பொண்ணுங்களை நம்புகிறாங்களோ. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வீட்டு போய் சேர்ந்துட்டியா இல்ல எங்கனா நடு ரோட்ல ஊந்து கிடக்குறியா? மச்சி நடு ரோட்ல தான் நான் விழுந்து கிடக்குறேன். உனக்கு எப்படிதான் தெரியும்? ஏதோ ஹால்ல படுத்துக்கிட்டு டிவி பாக்குற மாதிரி கால் ஆட்டிட்டு இருக்கா. டேய் எழுந்துறா எழுந்துறா மகனை. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தது சைக்கோ கொலைக்கார கிருஷ்ணா ஊத்தி கொளுத்தி இருப்பான். மச்சி அந்த சக்தியை பார்த்து நல்லா நறுக்குன்னு சாரி கேட்கலான்னு போனேன் மச்சி. நான் லைட்டா டைட்டா இருந்தேன்னா உள்ள இருந்துட்டு நான் போலீஸ்ல மாட்டி விட்டேன் மச்சி. எப்படி மச்சி ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிர் இருக்கும்? டேய் ஃபுல்லா குடிச்சு டைட் ஆயிட்டா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணணும், இல்ல கையேந்தி போனுக்கு போய் ஆஃப் ஆயில் சாப்பிடணும். அந்த பொண்ணோட ஆபீஸ் ஒன்று யாரா போக சொன்னது? மண்டையில் ஏதாவது இருக்கா? வா. டேய் நைட் வாட்ச்மேன் மாதிரி ஏன் வெளியே நிக்கிற? வாடா மச்சி. நீ இனிமேல் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன். ஏன் மச்சி? ஏன்னா சத்தியமா எந்த பொண்ணும் என்ன லவ் பண்ணாதடா. முதல்ல நீ உள்ள வாடா. எவ்வளவு டைட்ல இருந்தாலும் அடுத்தவன் சந்தோஷத்துல ஆப்பு வைக்கிறதுல எவ்வளவு தெளிவா இருக்கான் பார். வாடா. மச்சி என்னடா? ஏய் மச்சி என்னடா இடது கால் எடுத்து வைக்கிட்டா வலது கால் எடுத்து வைக்கிட்டா மச்சி? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர புது பொண்ணு மாதிரி கேட்கறான் பார். உன் கூட பெரிய ரோதனையா போச்சுடா. சொல்றா ஒரே குழப்பமா இருக்கு மச்சி. டேய் உயிரை வாங்காம வந்து படுறா. இதுக்குதான் குடிச்ச உடனே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்றது. அம்மா டேய் என்னடா வச்சிருக்கிறதுக்குள்ள எலும்புலாம் நொறுக்கி போச்சுடா. அம்மா அம்மா ஐயோ எலும்புலாம் நொறுக்கி போச்சே. அம்மா சொல்றாங்களே மச்சி. இவ்வளோ பெருசா இருக்கு செல்போனு. செல்போன் வச்சுதான் உடைக்கிறேன்னு லேண்ட்லைன் வச்சுன்னு சுத்திட்டு இருந்தேன். இதையும் உடைக்கிறியடா. பொண்ணுக்கு எனக்கு தான் செட் ஆகுதுன்னு நினைச்சேன். போனுக்கு எனக்கு கூட செட் ஆகலடா. பாத்துடா திரும்ப ஏதாவது உடஞ்சிட போகுது. படுறோம் மூடின்னு படுறோம். குட் நைட்டா. வா மச்சி. டேய் நல்ல வேலை கூப்பிடப்படுத்த. ஹலோ ஹலோ மச்சி போன காதல வச்சு பாரு. உடஞ்சதுக்கு அப்புறம் கூட பெல் அடிக்குது பாரு. போன் பெல் இல்லடா காலிங் பெல்ரா. இவங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே கருணா வீட்டு மாடியில தான் தூங்குவாங்க. எதுக்கு கலங்காத்தல எத்தற? குடிச்சியா? குடிச்சியா? நான் கொஞ்சோண்டு தான். உன் அண்ணன் தான் ஃபுல்லா குடிச்சு மட்டையாட்டான். சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டான். பேட் பாய். அப்போ நீ குடிச்சிருக்க. இனிமே என்கிட்ட பேசாத. இங்க பாரு, நீ பேசலனா நானும் ஃபுல்லா குடிப்பேன். பாண்டே என்னடா நடக்குது இங்க? நம்மள நண்பன் வீட்டு மாடியில படுக்க வச்சிருக்கோம். நீ அவன் தங்கச்சி ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்க. இது நட்புக்கு செய்யற துரோகம் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்ச மனசு என்ன பாடுபடும். அப்படியே துடிச்சு போயிட மாட்டானா துரோகி? எல்லாம் தெரியும் படுங்கடா நுண்ணையலா. என்னது? டேய் இப்ப நீ படுக்கிறியா இல்லையா?
இப்போ நீ வாங்க போற வர்றா. நடத்துங்களா, நான் தான் அவுட்டா? வர கோவத்துக்கு அவனை துண்டு துண்டா வெட்டணும் போல இதுடா. அவன் என்னடா பண்ணுவான்? அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாக்க இடத்துல பேசிக்கிறாங்க. என்ன சொல்ற? அவங்க அப்பா இவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு தானே பேசணும், இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அதெல்லாம் இல்ல மச்சான், அந்த பையன் அவளை உசார் பண்ண தான் பிளான் போட்டுக்கிறான். அவளும் தானே வந்து பேசுறா, அவன் மேல என்ன தப்பு இருக்கு? ஆமால, அவளும் தான் பேசுறா. பையன் ஒரு பார்க்கறது விஜயமா இருக்கானா? பயமா இருக்கு மச்சான். இல்லடா, இருந்தாலும் அவனுக்கு பிளான் வச்சுக்கிறேன், அப்பதான் சரிப்பட்டு வரும். விடு வச்சு எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். ஹே, எவரா வருது? இதெல்லாம் இல்லடா, இனிமே அவனுக்கு மிதி தான்டா. அவன் வாயை வச்சு வேணாம் வச்சு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. எங்கடா பாக்குற? உனக்கு தானே பேசிக்கிறேன். கார்த்திக், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கொஞ்சம் தனியா பேசணும். நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் தனியா பேசணும். உன் கதை முடியும் நேரம் இது. எப்படி சொல்லனே தெரியல. இவள ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப ஃபோன் பண்ணி ஸ்பாட் சொல்றேன், டக்குன்னு வந்துரு. இந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா எனக்கு பொண்ணுங்க கூடலாம் அவ்வளோ பழக்கம் இல்லை. சுத்தி விளக்கமா மேட்ருக்கு வரேன். செல்வி உன்னை லவ் பண்றாரோ? அவன்கிட்ட சொல்ல பயப்படுறா. என்னதான் இருந்தாலும் அவளும் பொண்ணு தானே. அது மட்டும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பையனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதான் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. சரி, நீ என்ன சொல்ற? நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ என் நண்பன்டா மச்சான், நீ என் நண்பன்டா. ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சி, அதான் நான் இருக்கேன்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ உன் வேலையை பாரு, போ பாய். என்னடா வந்துட்டானுங்க, அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க? அங்க மரத்தடியில நின்னு உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். வாங்க பாஸ், வாங்க. அட கழிச்சல போறவனே, என்னை காப்பாத்துறனா காட்டி கொடுக்க கூட்டி போற. பார், நீ இங்கே நிக்காம அங்க இருக்க கட்டை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போ. நான் உள்ள இருக்கேன், என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடு. போ வேமா. நான் மட்டும் போகணுமா? ஐயோ, இதுல எந்த கட்டை எடுக்கிறது? இதான் ஓகே. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வர மேல கையில அருவாளை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கற. நான் சொல்ல, அந்த 2 அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? டேய் வாங்கடா. சித்தப்பு அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? அவங்க தாத்தா. டேய் அப்புறம் செஞ்சீங்களா? அப்புறம் சென்டில சித்தப்பா, அப்ரண்டிஸ் APPRL. என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய், ஆளுக்கு ஒரு கட்டையை கையில எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான், முதல் டியூட்டி ஆச்சு. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. நின்னுட்டாடா. ஐயோ, அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ?
பாத்துறா. சாரி சாரி. வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை. அடிச்சிரா. செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே எங்கடா அவன்? ஐயோ என்னடா கோபாலு. அட ஆமா கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. அரசை கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையல போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்டலோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேர். அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான் சொன்னது இந்த பையனா. இவனை போட்டு அடிச்சு விட்டீங்களா அப்பர் செஞ்சுக்கிறான். கோபாலு கோபாலு ஐயா கோபாலு எந்திரா கோபாலு எந்திரா அடிபடிச்சா எந்திரா 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 எந்திரா. ஆமா நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய் நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிருஷ்ணமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்? ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா அத்தடி. இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தானே நம்ம புதுசா வேலை செஞ்சிருக்க அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சிரிப்பு. என்னடா மச்சான் இந்த மூஞ்சிய போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு தெரியற? ஏய் யாரு என்னடா குறை? அடா தேனடா. என்னது அடையா? டேய் டேய் என்னடா வாந்திடு என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ ஹெல்ப் ஹெல்ப். ஹனி இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓடி போய் லெமன் சோடா வாங்கி வரியா? போடா அறிவு கட்ட முண்டோம். அவன் என் மூஞ்ச பார்த்து தான் வாந்தி எடுக்கறான். What do you mean? திரும்ப காட்டு திரும்ப. ஓ மை காட். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு போடலாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்? சாரி மாமா. உன்ன சாரி கேட்பேன். சாமி கும்பிட வந்தானே ஏன்னா கெட்ட வார்த்தைலாம் பேச வைக்கிறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? இல்ல மச்சான் உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. உன் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா. இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியடா. இப்போடா டேய் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? ஃப்ரெண்ட பார்த்தனே கட்சி மாறிட்டியா? இப்ப சொல்றேன் இங்கயே இப்பவே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு கூட வரதுனா வா. இல்ல அப்படியே கிளம்பு. இல்ல இல்ல அது வந்து சும்மா இது சொல்றா அவன் முக்கியமா நான் முக்கியமா? ஹனி அது வந்து டேய் சொல்றா அவன் முக்கியமா நான் முக்கியமா? அவன் தான் முக்கியம். ஐயோ அட தேனடா தேனடா பண்ணாட. ஏடு குண்டரவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன வால் மீரா உன் லவ்வுக்கு பூசணி உடச்சிட்டாளா? டேய் எப்படிரா? ஏரி உடஞ்சா மீன் ஏரியாக்கு வந்துதானே ஆகணும். அவ என்ன தூக்கி போடல, நான் தான் அவளை தூக்கி போட்டு வந்திருக்கேன். மீரா எனக்கு வேணாண்டா. அப்போ ₹1 கொடுத்து ஷாம்பு வாங்கிக்கோ. வெறுப்பேத்தாதடா. அன்னைக்கு போய் பேசுன ஓவரா கண்டிஷன் போடுறா ஒண்ணு. பரவாயில்ல சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்ற மச்சான் அவ. சரிதான் போடின்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். அவ கிடக்குறா நட்பு தான்டா முக்கியம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான். அவங்கிட்ட போய் சொல்றா இவன் மீராவனுக்கா தூக்கி போட்டு வந்துட்டானா? அதை நாங்க நம்பணுமா? டே பார்த்தா நில்றா. நீ என்ன நம்பல? இப்ப சொல்றேன்டா, உன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணை தூக்கி போட்டு வரேன். அப்ப நம்புவல? வா
வாடா. மச்சான் நீ ஏதோ விளையாட்டுக்கு தான் கூப்பிடுறேன்னு நினைச்சேன். பட் இவ்வளவு சீரியஸா கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு எதிர்பார்க்கல. எனக்கு முன்னாடியே அந்த பொண்ணை தூக்கி போறதை கட் பண்றது ஐ எம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அவளுக்குலாம் அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்காதடா. தவர் நான் போறேன்டா, என்ன விடுறா. எனக்கு லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா முக்கியம். சாரி மச்சான். யாரா நீ? யாரு? பார்த்தா என் தளபதிடா. போடா. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்கிட்ட உண்மையா இல்லை மச்சான். சபாக்கு போறேன்னு எத்தனையோ தடவை போய் சொல்லி உன்னை கழட்டி விட்டுட்டு சகிலா படம் பார்க்க போயிருக்கேன். ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா? சுத்த தங்கண்டா நீ, தங்கம். எக்ஸ்கியூஸ் மீ, 5 பஸ் வருமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா? சுத்திட்டு வந்து கேட்க மாட்டீங்களோ? ஓகே, நீ வாடா தங்கம். ஹலோ, இப்போ சொல்லு, 5 வருமா? அழுகி போன பழம் மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா 5 இல்ல 10 12 கோசு 4 வண்டு கூட வரும். டார்ச்சர் பண்ணிட்டு நீ வாடா தங்கம். ஓகே மச்சான், பீச்ல எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க. ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும்.